வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரங்கிக்காய் புளிக்குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள், இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 1லேருந்து 2 சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதோட இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் இது மாதிரி கட் பண்ணி இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோன்னே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இதோட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பரங்கிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விடுங்க. இந்த புளிக்குழம்புக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்து மெதுவாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதி வந்த உடனே வெல்லம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, இந்த பரங்கிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.